ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3:35. பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எப்படியெனில், ஆதியிலே தேவன் பூமியை உண்டு பண்ணி மனுஷனை படைத்தது எத்தனை புதுமையோ! எப்படி அடிமைத்தனத்திலிருந்து 400 ஆண்டுகளாய் அடிமைகளாய் வாழ்ந்து சோர்ந்து போன இதயங்களை மகிழ்ச்சியினால் வருஷிக்க பண்ணி, செங்கடல் வழியாய் வறண்ட நிலத்தில் நடக்க பண்ணி, கடல் நீரை குவியலாய் நிற்க பண்ணி, விடுதலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரோ, அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஏற்பட்ட பலி, அதாவது